கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன் சீனா தேசத்தில் சென்று மிஷனரி பணியாற்றி கொண்டிருந்தார் ஒரு அமெரிக்கர். அவருக்கு சீன மொழி தெரிந்திருந்ததால் அவரை தங்கள் எண்ணெய் கம்பெனியின் பிரதிநிதியாக நியமித்து விடலாம் என்று விரும்பியது ஒரு பணம் படைத்த நிர்வாகம். அந்த மிஷனரி வாங்கிய சம்பளத்தை விட எத்தனையோ மடங்கு சம்பளமும் ஆயிரக்கணக்கான டாலர் ஊதியமும் தர வாக்களித்தது அந்த கம்பெனி. 20 மடங்கு சம்பளம் போதாதா என்று அவரிடம் கேட்டபோது மிஷனரி சொன்னார், சம்பளம் மோசம் என்றல்ல, வேலைதான் மோசம். ஏனென்றால் நான் நித்திய ஜீவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேன். நரக அக்கினியில் நின்று மக்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மேன்மையான பணியை விட்டுவிட்டு என்னை விற்க சொல்லுகிறீர்களே என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று வேதம் இப்படிப்பட்டவர்களை தான் வர்ணிக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களது தேசத்தின் உத்தரவாதம் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. எத்தனையோ வெளி தேசத்து மிஷனரிகள் நம் தேசத்தில் வந்து ரத்தத்தை ஊற்றி இருக்கிறார்கள். உத்தம இருதயத்தோடு தொடருவது இனி நம்முடைய பொறுப்பு. இதைத்தான் 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோமா? முழு நேரம் ஊழியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவள், நீதான் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் சென்று என்னுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறாரே, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. யோசித்து பாருங்கள். அந்த அமெரிக்கர் எவ்வளவு லாபம் என்றாலும் சரி, என்னுடைய ஊழியத்தை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னாரே. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று. இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் பணத்தையும் வேலையையும் அப்படி கருதுகிறார்களே. ஆனால் நாம் நம்முடைய தூக்கத்தை கூட விடுவதில்லையே. இது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். குடும்ப பிரச்சனையை கை காண்பித்து நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய மாட்டேன், செய்ய முடியவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நரக அக்கினியிலிருந்து மக்களை மீட்கிற உன்னதமான பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? வார்த்தையினால் அதை அறிவித்து கொண்டிருக்கிறோமா? முழங்காலினால் ஜெபித்து அநேகரை மீட்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.